வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் விஜய் ஜெயச்சந்திரன். யூனிட் 2ஓட 30th கிளாஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்த இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸ்ல வந்து ஆக்சுவலாக மூணுத்தையுமே நான் கம்பைன் பண்ணிட்டேன். எப்படி உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ரிவிஷன் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கேசஸ். இன்னைக்கும் சில கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்த இம்பார்ட்டன்ட் கேசஸை பார்க்கலாம், அலாங் வித் அதர் கேசஸ். ஏன்னா இப்போ 1950லேருந்து 2024 வரைக்கும் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நீங்கள் குவாலிட்டியை கனெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டாங்கன்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ கடைசி கிளாஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அலாங் வித் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை கோட்பாடு வந்து பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸஸ்ல அதோட எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷனல் கமிஷனர், தலைமை தேர்தல் அதிகாரியை அப்பாயிண்ட் பண்றதுல வந்து இஷ்யூ ஆயிருக்கும். அது முன்னாடியிலேருந்தே இஷ்யூ. இந்த 2013 பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2025ல வந்து சீஃப் எலெக்ஷனல் கமிஷனர் வந்து ரிட்டையர் ஆக போறாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஆர்டிகிள் கீழே சொல்லியிருக்காங்க, எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டேட்டா வச்சு கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ்ல வர்றதுனால 2025ல சீஃப் எலெக்ஷனல் கமிஷனர் வந்து ரிட்டையர் ஆக போறாரு. அதனால இந்த கேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அனூப் பரன்வால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023, அருப் பரலால் இந்திய ஒன்றியத்துக்குள்ள கேஸ். என்ன கேஸ் அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் அதர் எலெக்ஷனல் கமிஷனரையும் அப்பாயிண்ட் பண்ணதுல எப்படி அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம், இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்ற மாதிரி கேஸ் போயிருக்கும். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் கேஸ். இந்த கேஸோட பேசிக்ஸ். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிகிள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 324 324. அது வந்து இப்போ 234 வந்து இப்போ 324 ஞாபகம் வச்சுக்கோங்க. 324. அதே மாதிரி எலெக்ஷன்ல ஓட்டு போடுற ரைட்ஸ் எங்க இருக்குன்னா 326 கீழே இருக்கு, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனும் கண்டக்ட் பண்ணுவாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன், லோக்சபா, ராஜ்யசபா அதையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது எம்எல்ஏ எலெக்ஷன், எம்எல்சி எலெக்ஷன்ஸ், சட்டமன்ற மேலவை கீழவை 2 எலெக்ஷன் அவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தென் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்கேஸ் பழைய கிளாஸஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், எலெக்ஷன் பேஸ் பண்ணி டிஸ்பியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன், அதை பேஸ் பண்ணி டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிஸ்பியூட்ஸை எலெக்ஷனை பேஸ் பண்ணி சந்தேகங்கள் வரும்போது அந்த சந்தேகத்தில் யார் தீர்த்து வைப்பாங்கன்னா, இப்போ பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட்டுக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தான் அந்த டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் எம்பி, இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பியா இருக்காங்க இல்ல தமிழ்நாட்டில் இருக்க எம்எல்ஏவா இருக்காங்க, அவங்களுக்கு யார் தீர்த்து வைப்பாங்கன்னா ஹைகோர்ட். இதோட பெட்டிஷன் தான் வந்து எலெக்ஷன் பெட்டிஷன் சொல்லுவாங்க. நார்மல் பெட்டிஷன்ல போய் நீங்க அப்பீல் கேஸ் போட முடியாது. எலெக்ஷன் பெட்டிஷன், இப்போ நானும் இன்னொரு நபரும் எலெக்ஷன்ல நிக்கிறோம், அவரோட நான் 2 ஓட்டு வந்து கம்மியா இருக்கிறேன், பட் ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் மூலமா அவர் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அப்போ எலெக்ஷன் பெட்டிஷனை வந்து ஹைகோர்ட்ல போட்டு இந்த மாதிரி என் தேர்தலில் சந்தேகம் இருக்கு, இதை சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போடுவேன். எந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அந்த மாநிலத்தோட உயர் நீதிமன்றத்துல வந்து அந்த கேஸ் போடுவாங்க. இதே வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் போடலாம். இதான் அந்த எலெக்ஷன் பெட்டிஷன். ஸோ இந்த 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 எலெக்ஷன்ஸ், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன் தவிர மீதி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். இதுதான் வந்து 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் கீழே புதுசா கொண்டு வந்த ஒரு பாடி. ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவும். ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஸ்டேட், இந்தியா கிடையாது, சாரி. ஸோ இதுல இவங்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம், எலெக்ஷன் கமிஷனரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணலாம், எத்தனை எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்கிறாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ 324 கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 324 கீழே எலெக்ஷன் கமிஷனர் கேன் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் பெற்று குடியரசுத் தலைவரால் நிர்ணயிக்கப்பட்ட அப்பாயிண்ட் பண்ற பர்சன் தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதோட நம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே இது வரைக்கும் சொன்னது கிடையாது.
ஸோ பிரசிடென்ட் மே டிசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரசிடென்ட் மே டிசைட், அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்பர்ஸ்ல இருந்து அப்பாயின்மெண்ட்ல இருந்து பிரசிடென்ட் டிசைட் பண்ணுவாங்க ஆஸ் பர் த பார்லிமெண்ட்ரி ஆக்ட். அதாவது குடியரசுத் தலைவர் டிசைட் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி 324 கீழே கான்ஸ்டியூஷன்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ல இருந்து எத்தனை பேருன்றதெல்லாம் நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றி அந்த சட்டத்தை ப்ரொசீஜரை வச்சு தான் பிரசிடென்ட்டை வச்சு அப்பாயிண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இதனால 2023ல வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன ஆக்ட்ன்றதை பின்னாடி நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட்ரி ஆக்டை என்ன பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. அதான் இந்த ஜட்மெண்ட். ஸோ அனூப் பர்வன்லால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023. அதுல என்ன ஜட்மெண்ட் கொடுத்தாங்கன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டேன், சொல்றேன். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, அதுக்கு கிரவுண்ட் வந்து மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. இதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலா அதிகமா. பின்னாடி நான் உங்களுக்கு கான்செப்ட் ஜட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து மல்டி மெம்பர் பாடி. முன்னாடி சிங்கிள் மெம்பர் பாடியே தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மல்டி மெம்பர் பாடி. ஒன் சீஃப் எலெக்ஷனல் கமிஷனர், தலைமை தேர்தல் அதிகாரி, மற்றும் அதர் தேர்தல் அதிகாரி, அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அதான் இந்த 2 பேர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷனல் கமிஷனர்ஸ். மீது 2 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஏஜ் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும்னா ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். பட் அதோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 6/65. 65 இயர்ஸ்ன்றது அப்பர் மோஸ்ட் ஏஜ். 65 வயசுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, ரிட்டையர் ஆகணும். டென்யூர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 54 வயசுல அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 54ல இருந்து 6 வருஷம், அதான் டென்யூர். 60 வயசு தான் ஆயிருக்கு, பட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரல. பட் அந்த 6 வருஷம் டென்யூர் முடிஞ்சாலே ரிட்டையர் ஆயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வேணும்னா ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நினைச்சுக்கோங்க, இப்போ எர்லியரா வந்து ஓட்டிங் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 21 இருந்துச்சு. அது 61வது சட்ட திருத்தம் கீழே தான் 18 மாத்திருப்பாங்க. இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றதுக்கு பார்லிமெண்ட்ரி ஆக்ட் கொண்டு வந்திருக்கணும். இது வரைக்கும் நீங்க கொண்டு வரல, அதனால நான் ஜட்மெண்ட் கொடுக்குறேன். என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறேன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றதுக்காக ஒரு குழு அமைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ என்ன குழு அப்படின்னா 3 மெம்பர் பேனல் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு குழு. அதுல யார் மெம்பரா இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, 2வது வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா. இப்போ ஐயா ராகுல் காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா. முன்னாடி அந்த போஸ்ட் வேக்கண்டா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு வந்து மினிமம் 10% ஆஃப் த ஹவுஸ் தேவை. லோக்சபா பாத்தீங்கன்னா 543ல 10% பாத்தீங்கன்னா 55. காங்கிரஸுக்கு 55 இல்லாதனால அதை கொடுக்கல. 3வது வந்து பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, 3வது சிஜே, அவரே வந்து அவர் கொடுத்த ஜட்மெண்ட் தான், அவரே அதுல மெம்பரா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதை மாத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு குழுவை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு ரூல் பண்ணியிருக்காங்க. இந்த குழு வச்சுதான் நீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போடணும்ட்டு. ஸோ ஒரு பில்லு கொண்டு வராங்க, ஒரு மசோதா கொண்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் அந்த குழுவிலேயே ஒருத்தரை மாத்துறாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்றதுக்கு. இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. இந்த 3 பேருன்றது சுப்ரீம் கோர்ட் கொடுத்தது. கவர்மெண்டோட பில்லு ஆர் கவர்மெண்டோட ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். அந்த 3 பேர் கொண்ட குழு, பிரைம் மினிஸ்டர் ஹெட், லீடர் ஆஃப் அப்போசிஷன், 3வது பர்சன் சிஜேயை ரீப்ளேஸ் பண்ணி என்ன கொண்டு வர்றாங்கன்னா, கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கேபினெட் மினிஸ்டர் மோஸ்ட்லி இதை ஹோம் மினிஸ்டர் தான் நாமினேட் பண்ணுவாங்க. கேபினெட் மினிஸ்டர் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் கிடையாது, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து அந்த செலக்ஷன் கமிட்டியில இருப்பாங்க. அது ஹோம் மினிஸ்டரா இருக்கலாம், டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கலாம். மோஸ்ட்லி ஹோம் மினிஸ்டர் தான் இந்த கமிட்டியில இருப்பாங்க. ஸோ இந்த 3 பேர் கொண்ட குழு தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
இந்த 3 பேர்ல 2க்கு 3 பேர் 3 பேர்ல 2 பேர் ஓட்டு இருந்தாலே போதும் அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நல்லிஃபை பண்றதுக்காக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் வந்து லக்ஷ்மி பாய் சந்திரராகி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2021. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜட்மெண்ட். என்ன ஜட்மெண்ட்னா 2 அடல்ட், ஒரு பையனும் பொண்ணும் 2 அடல்ட், இது வந்து ஹெட்ரோசெக்சுவல் கப்பிள்ஸ் தான், ஆண் பெண் அந்த மாதிரி செக்ஷுவல் கப்பிள்ஸ்க்கு தான், ஹோமோசெக்சுவல்ஸ் கிடையாது. ஸோ இந்த கேஸ் வந்து இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 2 அடல்ட், ஒரு ஆணும் பெண்ணும் அடல்ட்டா இருந்தாங்கன்னா அவங்க லவ் பண்றாங்க, அவர் வேற ரிலீஜன் வேற கேஸ்டா இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா பேரண்ட்ஸோட கன்சென்ட் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அப்படின்னா அவங்களோட ஒப்புதல் தேவையில்லை. வேற வேற ரிலீஜன்ல லவ் பண்றாங்க, வேற வேற மதத்துல கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்றாங்க, வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்றாங்க, அவங்களோட இஷ்டம். வாழ்றது என்னோட சாய்ஸ். அதே மாதிரி எனக்கு யார பார்ட்னரா சூஸ் பண்ணுன்றதா என்னோட சாய்ஸ். அப்பா அம்மா கிட்ட சொல்றோம், நீங்க நீங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு உரிமை இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு, ஏன்னா அப்பா அம்மாவோட கன்சர்ன் தேவையில்லை அப்படின்ட்டு. முகேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட் 2020. இந்த கேஸ் உங்களுக்கு முன்னாடியே நடத்திருப்பேன். ரிசர்வேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். முகேஷ் குமார் வழக்கு உத்தரகாண்ட் அரசாங்கத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக போடப்பட்ட விஷயம். ரிசர்வேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஏன்னா எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி போய் கேட்டிருப்பாங்க. ரிசர்வேஷன் என்னோட ஃபண்டமெண்டல் ரைட் தானே, இந்த அடிப்படை உரிமைகள் தானே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 16 கீழே ஈக்வாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் சம வாய்ப்பு அளிங்க. பொது கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல சமத்துவத்தை நிலைநாட்டுங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் சட்டத்துக்கு முன் அவங்க எல்லாரையும் ஒரே இதுல வச்சு வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த ஆப்ஷன். இதுல 2 ஆர்டிகல் 16 சப்டிவிஷன் 1 கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா குடிமக்களும் வேலைவாய்ப்பு விஷயத்துல எல்லா குடிமக்களுக்கும் அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா 16 சப்டிவிஷன் 2, எந்த ஒரு குடிமகனும் இந்த 6 கிரவுண்டு, எந்த 6 கிரவுண்ட் அப்படின்னா காஸ்ட், செக்ஸ், டிசென்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் ரெசிடென்ஸ். ரெசிடென்ஸ் அப்படின்னா டிசென்ட் அப்படின்னா வம்சாவளி, ரெசிடென்ஸ்னா பிறந்த இடம். இந்த 5 கிரவுண்டை பேஸ் பண்ணி பாகுபாடு பார்க்கக்கூடாது. எதுக்காக பாகுபாடு பார்க்கக்கூடாது? வேலை வழங்குறப்போ, கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த 5 கிரவுண்டை பேஸ் பண்ணி ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. இது 2 மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 16 சப்டிவிஷன் 2வும் 3 மட்டும்தான் ஃபண்டமெண்டல், சாரி 1ம் 2 மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மீதி 4மே எக்ஸப்ஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்க உரிமையை கேட்க முடியாது. எக்ஸப்ஷன்ஸ்னா ரிசர்வேஷன் வந்து எக்ஸப்ஷன்ஸ். இப்போ 16 சப்டிவிஷன் 3 எடுத்துப்போங்க, ரெசிடென்ஸ். ஸோ உள்ளூர் வாசிகளை வந்து குறிப்பிட்ட வேலையில போடுறது வந்து எக்ஸப்ஷன். அதுக்கும் நாடாளுமன்றம் மட்டும்தான் சட்டம் ஏற்ற முடியும், சட்டமன்றத்தால முடியாது. அதே மாதிரி 16 சப்டிவிஷன் 4 எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் பேக்வர்ட்னஸை பேஸ் பண்ணி, ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பர்டிகுலரா வந்து எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ், ஸோ கல்வி சார்ந்த பின்தங்கிய மக்கள், அதே மாதிரி பொருளாதார அடிப்படை பின்தங்கிய மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம், கோட்டா கொடுக்கலாம்னு சொல்லி 16 சப்டிவிஷன் 4 கீழே 77 திருத்தம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். சிமிலர்லி இந்த 16 சப்டிவிஷன் 5, 16 சப்டிவிஷன் 6 இதெல்லாமே இது வந்து பொருளாதார அடிப்படையில் கொடுக்கறது எக்ஸப்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸா நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு இருக்கிற எக்ஸப்ஷன்ஸை வந்து எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன்ல ஸ்டேட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து சோஷியல் கேப்புக்காக, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கேப்பை ஃபில்ஃபில் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அதனால வந்து இதை நீங்க கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் செக்ரட்டரி வர்சஸ் பபிதா புனிகியா. ஏன் இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா 1992 தான் ஃபர்ஸ்ட் டைம் விமென் வேர் அலௌட் டு ஜாயின் இன் த இந்தியன் ஆர்மி பை த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். அதாவது அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ போலீஸா இருக்கட்டும், இந்த மாதிரி யூனிஃபார்ம்டு சர்வீசஸ்ல பெண்களுக்கு வந்து அனுமதி இல்லை. ஏன் அனுமதி இல்லை? அதுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, இன்கேஸ் இப்போ இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து எனிமி சோல்ஜர்ஸ்ட மாற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எனிமின்னு வேணா மற்ற கண்ட்ரி கூட வார்ல இருக்கிறப்போ, இப்போ இந்தியன் விமென் சோல்ஜர் வந்து பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட மாற்றப்போ
இல்ல பாகிஸ்தான் ஆர்மி உமன் சோல்ஜர் இந்தியாக்கிட்ட மாட்டுறப்போ பயங்கரமா அட்ராசிட்டிஸ் பண்ணுவாங்க, பயங்கரமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கும், செக்ஷுவல் அபியூஸ் இருக்கும், ரேப் பண்ணுவாங்க, கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது மாதிரி அதாவது ஒரு ஒரு மேல் சோல்ஜர் பண்ணாலே இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, ஒரு ஃபீமேல் சோல்ஜர், பெண் ஆர்மி சோல்ஜர் கேப்சர் பண்ண அதோட அதோட விளைவுகளை யோசிச்சு பாருங்க. அதனால நாங்க இந்த சர்வீஸ்ல வச்சுக்கல, அதனால இந்த சர்வீஸ்ல வச்சுக்கல அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு ஆங்கிளும் வந்து சாவனிஸ்டிக் ஆங்கிளும் கூட, ஆனா அதுங்க ஆங்கிளும் கூட. ஸோ அந்த 1992ல ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் ஆர்மியில நேவியில விமெனை வந்து இன்க்ளூட் பண்றாங்க, நீங்களும் வந்து சேவை செய்யுங்க அப்படின்னு மாதிரி. அது எதுக்கு கேட்குதுன்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வேற, எஸ்எஸ்சி இது வேற, ஷார்ட் எஸ்எஸ்சி இதுவும் ஒரு எஸ்எஸ்சி தான். அது இந்தியன் ஆர்மியில் எஸ்எஸ்சி வேற, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் வேற. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லி இதுல எப்படின்னா 10 இயர்ஸ் மினிமம், 10 இயர்ஸ் வேணும்னா 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 10 + 4 இயர்ஸ் ஷார்ட் செலக்ஷன் கமிஷன், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி இப்போ இத்தனை வருஷம் வரைக்கும் இருங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த 1992ல வந்த பேட்ச், ஸோ 2002 அந்த சப்சிக்வெண்டா வந்து நிறைய கேசஸ் போட்டிருப்பாங்க. எங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மட்டும் பார்த்தாது, பெர்மனன்ட் கமிஷனா கொண்டு வாங்க. பெர்மனன்ட் கமிஷனா ரிட்டையர் ஆகிற வரைக்கும், அது ஒரு கேரியரா எடுத்துக்கிட்டு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த சர்வீஸ்ல இருக்கலாம், பெர்மனன்ட் சர்வீஸ் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா நிறைய கேசஸை பார்த்துட்டு ஃபைனலா 2020ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 2020 as well as 2024லயும் அதை வந்து வேலிடேட் பண்ணியிருப்பாங்க. 2024 லாஸ்ட் இயர் அது என்ன வேலிடேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஷார்ட் சர்வீஸ் கமிஷனை தாண்டி பெர்மனன்ட் கமிஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பெர்மனன்ட் கமிஷன்னா ரிட்டையர் ஆகிற வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 60 இயர்ஸ் 62 இயர்ஸ் இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கு இல்லையா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும், அப்பாயின்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நாங்க சர்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஈவன் சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ல கொடுக்குறப்போ அதை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. இவங்க இவங்க சைடில் இருக்கிற லாயர்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து ஆணும் பெண்ணும் கம்பேர் பண்றப்போ நாங்களும் வலிமையானவர்கள் தான், எங்களுக்கு அந்த அந்த பொசிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதான் யூஸ் பாருங்க, இன்டென்ஷனலா யூஸ் பண்றப்போ அந்த நிறைய ஆர்குமெண்ட்ஸ்ல எப்படி போயிருக்கணும், அந்த ஆர்குமெண்ட்ஸே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஸோ 9 மாசம் குழந்தைய சுமந்து பெக்கிற வலியோட மற்ற வலி எந்த ஒரு பெருசு கிடையாது. அந்த அந்த ஸ்டபன் அந்த டிட்டர்மினேஷனோட அந்த பேஷண்ட்ஸோட மற்ற பேஷண்ட்ஸ் எதுவும் கிடையாது, அதையே நாங்கள் செய்யறோம், ஏன் எங்களுக்கு இந்த வலிமை கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை கொஞ்சம் லிட்டரலா சொன்னா, தோசை சுடுற எங்களுக்கு ஒரு மனுஷனை சுட தெரியாதா அப்படின்ற எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்குமெண்ட்டே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். தென் ஃபைனலா 2020ல கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஸோ அபிலேஷியா வெர்சஸ் பிரசாத் 2020. இது என்ன அப்படின்னா, அன்மேரிட் ஹிந்து டாட்டர், ஏன்னா இந்து மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அஸ் வெல் அஸ் இந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட் கீழே அன்மேரிட் ஹிந்து வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆக்சுவல் 1950ஸ்ல வந்ததால அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு அன்மேரிட் டாட்டர் வந்து கேன் கிளைம் அ மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். அப்படின்னா என்னன்னா, கல்யாணம் ஆகாத ஒரு பெண் வந்து அப்பா கிட்ட இருந்து சொத்து கிடையாது, ஆக்சுவலா மெயின்டெனன்ஸை கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இது இந்த மாதிரி கேசஸுக்குலாம் வந்து தமிழ்நாடு எப்பயோ வந்து ஆக்டே கொண்டு வந்துட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஈவன் நிறைய கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸை பாராட்டுவாங்க. ஸோ இந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவில் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டும் மட்டும் இல்லை, ஜுடிஷியல் எம்பவர்மெண்ட்டும் இருக்கு. நிறைய கேசஸ்ல நீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் தான் இருக்கும். எல்ஏடிஎஸ்எஸ்ல இருந்து 1950லே செம்பகம் துரைராஜன் கேஸ், கோபாலன் கேஸ், இதெல்லாம் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் தான். அதுல இருந்து வந்தது தான் ஆக்சுவலா. ஸோ 1989லயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விமனுக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க 1989ல. அப்ப இருந்த சிஎம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிமிலர்லி இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் எல்லாமே மற்ற ஸ்டேட்ஸ்ல, இந்த மாதிரி டிமாண்ட்ஸ், பேசிக் டிமாண்ட்ஸ்லாம் மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கான சட்டங்கள் எல்லாமே டீட்டெயில்டா இருக்கு. நெக்ஸ்ட் பிகே பவித்ரா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2019. ஸோ ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன்ஸ் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் சீனியாரிட்டி. ஸோ ஆக்சுவலா இந்த ரிசர்வேஷன், இந்த ப்ரொமோஷன் வந்து நாகராஜ் கேஸ் 2006லேயே வந்த நாகராஜ் கேஸ். அண்ட் இப்போ இஷ்யூஸ் ஆஃப் சீனியாரிட்டி, அது என்ன சார் இஷ்யூ ஆஃப் சீனியாரிட்டி, அதை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா 1992ல ஆயிருக்கும், இந்திரா ஷானி ஜட்மெண்ட்ல ஆரம்பிச்சு
அதுக்கப்புறம் நாகராஜ் ஜட்ஜ்மெண்ட், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபைனலா இந்த 2019 ரிவ்யூ பேஸ் பண்ணி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுல தான் இதுல 2018 என்ன கேட்டிருப்பாங்கன்னா, ரிவ்யூ சாரி கிரீமி லேயர் எப்படி வந்து ஓபிசியில அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்ல ரிச் அண்ட் புவர், அந்த ரிச் பீப்புளுக்கு வந்து கிரீமி லேயர் கொண்டு வர சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களோ அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்லையும் கிரீமி லேயர் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கிரீமி லேயர் கொண்டு வருங்கிற மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க. ஃபைனலா கொடுத்த ஒரு ஜட்மெண்ட் தான் 2019. அதுக்கு முன்னாடி இந்த சீனியாரிட்டினா என்னன்னு பார்த்தலாம். ஆக்சுவலா சீனியாரிட்டின்றது இந்திரா ஷாவனி ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 ஆஃப் ஏ கான்ஸ்டிடியூஷனல் சீனியாரிட்டி அண்ட் கேரி ஃபார்வர்ட் ரூல். இது சீனியாரிட்டிக்காக, அதாவது ஒரு ஒரு போஸ்டிங்ல யார் சீனியர்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆயிருக்கும், அதுக்காக கொண்டு வந்தது. 85வது சட்ட திருத்தம் கீழே கொண்டு வந்தது. இது இந்திரா ஷாவனி ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்தது. என்னன்னா வந்து ஆக்சுவலா ரிசர்வேஷன்ல வந்து ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் இருக்கும். ப்ரொமோஷன்னா எக்ஸாம்பிள் ஜென்ரலா எடுத்துக்கணும். இப்போ ராஜா 2007 இப்போ ராஜான்ற ஒரு ராஜா வந்து ஃபார்வர்ட் கேஸ்ட், ஆர் ஓப்பன் கேட்டகரியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராஜா வந்து எஸ்ஐயா சப் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆகி உள்ள வராங்க, சப் இன்ஸ்பெக்டரா செலக்ட் ஆகி வராங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் இருக்கு. மற்றவங்க எல்லாருக்கும் என்ட்ரி லெவல்ல தான். என்ட்ரி லெவல்னா சப் இன்ஸ்பெக்டரா நீங்க போக முடியும். அதுல இருந்து இன்ஸ்பெக்டரா ஆகுறீங்க இல்லையா, இன்ஸ்பெக்டரா வந்து மற்ற கம்யூனிட்டி கிடையாது. பட் சப் இன்ஸ்பெக்டரா இருந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு மட்டும் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ல போதுமான ரெப்ரசன்டேஷன் அந்த கம்யூனிட்டி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம், ப்ரொமோஷனையும் கொடுக்கலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அதுதான் நாகராஜ் ஜட்மெண்ட். இந்திரா ஷாவனி ஜட்மெண்ட்ல அதை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நாகராஜ் ஜட்மெண்ட்ஸ்ல அதை கொடுத்துருக்காங்க. அதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ராஜா என்ற ஒரு பர்சன் வந்து 2007 எஸ்ஐயா செலக்ட் ஆகி உள்ள வர்றாங்க, எக்ஸாம்ஸ் எழுதி செலக்ட் ஆகி உள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவருக்கு வந்து 2011 4 வருஷம் ஆயிடுச்சு. 2011 4 ஆயிடுச்சு. ஸோ ராஜா வந்து 2007 ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அந்த 2007 வராரு. நெக்ஸ்ட் ராமு வந்து 2011 அது 7 இது 11 தான் வந்து சப் இன்ஸ்பெக்டரா எக்ஸாம் எழுதி வராங்க. அண்ட் இ பிலாங்ஸ் டு ஷெட்யூல்டு காஸ்ட் கம்யூனிட்டி. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது. அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வந்து ஒன்று டிஎஸ்பியை மாறிட்டாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க, இல்லை ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வேக்கண்ட் ஆகுது. அப்போ வந்து இந்த 2 பேர்ல யாருக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆக்சுவலி சீனியாரிட்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா இவருக்கு தான் 8 வருஷம் இவர் தான் ஆகணும். அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷம் தான். சீனியாரிட்டி பிரகாரம் இவர் தான் 8 வருஷம். அவர் தான் சீனியர் எஸ்ஐ, அவர் தான் ஆகணும் ஆக்சுவலா. பட் இந்த நாகராஜ் ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது ப்ரொமோஷன்ல ரிசர்வேஷன் வரணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் பாக்குறப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல இந்த ராமு பிலாங்ஸ் டு ஷெட்யூல் காஸ்ட் இல்லையா, இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல இவர் இந்த கம்யூனிட்டி வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. இது வரைக்கும் ரெக்கார்ட்ஸ்ல இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ல இந்த கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. கம்யூனிட்டி ரெப்ரசென்டே ஆகல அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் சீனியாரிட்டி, அது என்னன்னா அந்த அடிப்படையில யாருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னா ராமுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ராமுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் கிடைக்குது. ஸோ ஆக்சுவலா இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஷாக், என்னடா அது, நான் 8 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடைக்கல, ராமுக்கு வந்த 4 வருஷத்துலேயே கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அண்ட் 2 வருஷம் 2017 ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதாவது ஒரு பெரிய ஸ்டேஷன்லாம் 2-3 இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த அந்த ஸ்டேஷன்ல இன்னொரு இன்ஸ்பெக்டர் ரேங்க் வந்து காலி ஆகுது, வேக்கண்ட் ஆகுறப்போ இவருக்கு கம்பல்சரி ப்ரொமோஷன்ஸ் கீழே வராரு. ராஜா வந்து இன்ஸ்பெக்டர் ஆகும். இப்ப 2 பேருமே இன்ஸ்பெக்டர். இப்ப யார் சீனியர் தான் கேள்வி. அதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷனல் சீனியாரிட்டி. இப்ப யார் சீனியர் அப்படின்னா, ஏன்னா கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் அனுபவம் இருக்கு. ராஜாவுக்கு 10 வருஷம் அனுபவம், இவருக்கு 6 வருஷம் அனுபவம் தான். பட் இப்ப யார் சீனியர்னு பாத்தீங்கன்னா, இப்போ யார் வருவாங்கன்னா ராமு தான் சீனியரா வருவாங்க. எப்படி சார் பாசிபிள், ராமு எப்படி சார் சீனியரா வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. ஏன் ராமு சீனியர் ஆகுறாங்கன்னா, அவர் இன்ஸ்பெக்டரா 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் சப் இன்ஸ்பெக்டரா 10 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு, இன்ஸ்பெக்டரா 2 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு.
ஸோ ஒரே ஹைரார்க்கியில் இருக்கிறப்போ இன்ஸ்பெக்டரா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன் ராமு, அவர் தான் சீனியர் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. இதை புரியறதுக்காக இந்த இமேஜ் வச்சு போட்டிருக்கேன். பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு பண்றேன். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். கேரி ஃபார்வர்ட் ரூல், ஏன்னா இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் கேசஸ் மூலமா சொல்லி சொல்லி அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்து 81 திருத்தம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ செக்ஷன் இதுவே ஒரு குழப்பமா இருக்கும். ஏன்னா 16 ஆர்டிகல் சப்டிவிஷன் 4 ஆஃப் பி, ஏன்னா ஏ வந்து 85ல வந்திருக்கு, பில வந்து 81ல வந்திருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும். ஏல வந்து அந்த அந்த ரிசர்வேஷன், இந்த ப்ரொமோஷன் இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை மாத்திட்டாங்க. அதனால அந்த அந்த சேஞ்சஸ் அப்படி இருக்கு பி. ஸோ இப்போ 2021ல இப்போ ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஏதோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துக்கோங்க, எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுக்காக. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் வந்து இப்போ விழுப்புரத்துல அறிஞர் அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ் வச்சு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஏஹிஸ்ட்ரியில 100 சீட் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு 100 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை எப்படி பிரிப்பாங்கன்னா, இது ஆக்சுவலா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா பிரகாரம் ஜென்ரலுக்கு வந்து 40.5%, அதாவது இது 0.5 கணக்குல வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்க, 40 பேர் வரலாம். ஓபிசியில 27, ஷெட்யூல் காஸ்ட்ல 15 பேர், ஷெட்யூல் ட்ரைப்ல 7 பேர்னு வச்சுக்கோங்க. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 10. இது வந்து ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட் கோட்டா, இது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஒத்து வராது, நம்ம கேட்டகரி வேற. பட் புரியறதுக்காக நான் சொல்றேன். ஸோ 100 சீட் இருக்கு, 100 சீட்ல எவ்வளவு ஃபில் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல்ல ஃபில் ஆயிடுச்சு, ஓபிசி ஃபில் ஆயிடுச்சு, எஸ்டி ஃபில் ஆயிடுச்சு, இடபிள்யூசி ஃபில் ஆயிடுச்சு. ஷெட்யூல் காஸ்ட்ல 15 வேகன்சி இருக்கு, பட் 10 பேர் தான் ஃபில் பண்ணியிருக்காங்க, 5 வந்து வேகண்டா இருக்கு. ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் ரூல் கீழே என்ன பண்ணுவோம்னா, இந்த 5 வேகன்சியை மற்ற கம்யூனிட்டியை வச்சு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இதை என்ன பண்ணுவோம்னா, அப்படியே என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். எங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு 2021 2022 அகாடமிக் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா இதை எடுத்துட்டு போய் 100+5 அப்படி கவுண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஏற்கனவே 15 சீட்ஸ் இருக்கு இல்லையா, அடிஷ்னலா 5 சீட்டு கொடுத்து இது 20 சீட்டா மாத்திடுவாங்க. 20 சீட்டா மாத்தி இந்த கம்யூனிட்டியால மட்டும்தான், ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டியால மட்டும்தான் உள்ள போக முடியும். இதுதான் அந்த கேரி ஃபார்வர்ட் ரூல். இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அந்த கேட்டகரி பிரிக்க சொல்லியிருப்பாங்க எஸ்டி கீழே, அண்ட் அது சுப்ரீம் கோர்ட் வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அது கீழே. அதே மாதிரி முகேஷ்குமார் கீழே நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிசர்வேஷன் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். ரிசர்வேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, எக்ஸப்ஷன். வேணும்னா ஸ்டேட் நினைச்சாங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 102வது 103வது 104வது 105வது திருத்தம், இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மோஸ்ட்லி ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வந்த கேஸ், ஆனர் கில்லிங். ஸோ கேஸ் பேஸ்ட் அப்போ அந்த ஹானர் கில்லிங், கொலை பண்றதுல என்ன ஆனர் இருக்குன்னு தெரியல, கௌரவ கொலை. கொலையில கௌரவ கொலை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஜாதி விட்டு ஜாதி மாறப்போ கௌரவ கொலை பண்ணி நிறைய அது இந்தியாவில மட்டும் இல்லை, பல இடத்துல நடக்குது. இப்போ யூரோப்ல, ஈவன் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ்ல நிறைய இடத்துல நடக்குது, இந்தியா மட்டும் இல்லாம. ஸோ ஏன் அப்படின்னா, கல்யாணம் பண்றதுக்கு ஃபேமிலி, கம்யூனிட்டி ஆர் கிளான் இஸ் நாட் நெசசரின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு கல்யாணம் பண்றதுக்கு மனசு ஒத்து போனா போதாதா, அவன் நல்லா வச்சு காப்பாற்றுவான், இல்லை இவங்க வந்தாங்கன்னா என் லைஃப் நல்லா இருக்கும், நாங்க லைஃப் பார்ட்னர்ஸ், ஸோ எங்களுக்கு தேவையானதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், இதுல எதுக்கு ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் ஏன் சேர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருப்பாங்க. இதுதான் இந்த கேஸ், ஆனர் கில்லிங் அகேன்ஸ்ட் அந்த கேஸ். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் பேஸ்டு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட் தான் தமிழ்நாடு, கேரளாலாம். ஸோ கேஸ் புட்டசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் ஆதார். இந்த கேஸே வந்து கேஸ் புட்டசாமி கேஸ், ஆக்சுவலி ரிட்டையர்ட் ஜட்ஜு. இந்த கேஸ் இவரே ரெண்டு கேஸ் இருக்கும். ஒன்று வந்து 2018, இன்னொன்று வந்து 2017. ஆக்சுவலா ரைட் டு பிரைவசி அடுத்த கேஸ். இது வந்து ஆதார் ஆக்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் ஆதார், 5 மெம்பர் பெஞ்ச் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு இப்போ ஆதார்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்கீங்க, அது வந்து ரைட் டு பிரைவசிக்கு அகேன்ஸ்டா இருக்கு. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வாங்குறீங்க, ஐரிஸ் ஸ்கேன் எடுத்துக்கிறீங்க, எல்லா டேட்டாவுமே பிளட் குரூப்ல இருந்து எல்லாமே இருக்கு. அந்த டேட்டாலாம் லீக் ஆனா என்ன பண்றது, நீங்க எடுத்துமே பிரைவேட் செக்டர் கொடுத்தா என்ன பண்றது? அதனால ஆதார் வந்து கம்பல்சரியா மாத்தாதீங்க. அதுல வந்து இப்போ 10 ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா
தேவையானதுக்கு மட்டும் கம்பல்சரி வச்சுட்டு மீதி வாலண்டரியா மாற்ற கொடுங்கன்னு சொல்லி ஜட்மெண்ட் கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆதார்ல 6 ப்ரொவிஷன்ஸ் கம்பல்சரி, 4 ப்ரொவிஷன்ஸ் வாலண்டரி அப்படின்ற மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸோ கேஎஸ் புட்டசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் டு பிரைவசி. ஆர்டிகல் 21 கீழே ரைட் டு பிரைவசி இருக்கு. தனி உரிமையான அடிப்படை உரிமை. ஏன்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரமும் உயிரை எப்படி வாழணுன்ற உரிமையும் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21 கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே எனக்குன்னு சில பிரைவேட் ரைட்ஸ் இருக்கு. எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்காதீங்க, என் பெட்ரூம் எட்டி பார்க்காதீங்க, என்னோட போனை ரெக்கார்ட் பண்ணாதீங்க, அதே மாதிரி நான் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றேன்றதெல்லாம் ட்ராக் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க, எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் லைஃப் தேவை, பிரைவேட் லைஃப் தேவைன்னு சொல்லி இந்த ரைட் டு பிரைவசி எங்க கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டிகல் 21 கீழே கேஎஸ் புட்டசாமி ஜட்மெண்ட் கீழே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஜெர்னல் சிங் வெர்சஸ் லக்ஷ்மி நரேன் குப்தா. ஆக்சுவலா இது முன்னாடி நம்ம பார்த்ததுதான், ரிசர்வேஷன் ஆஃப் SC/ST கம்யூனிட்டிஸ். இது கேஸ் ரொம்ப பெருசு. ஆக்சுவலா 1992 இந்திரா ஷபானி கேசஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 2019 வரைக்கும் அந்த ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதுல 2006 நாகராஜ் ஜட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். அப்புறம் இதெல்லாம் வந்து அடிக்கடிக்கு வந்த ரிவ்யூ பெட்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் இந்தியா யங் லாயர்ஸ் அசோசியேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, சபரிமலா வெர்டிக்ட் 2018. ஸோ இளம் இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் கேரளா மாநிலம். ஸோ பெண்களை உள்ள சபரிமலா ஐயப்பன் டெம்பிள்குள்ள விடலாமா வேண்டாமான்றத கேள்வியை பேஸ் பண்ணி தான் இந்த ஜட்மெண்ட் போயிருக்கும். இதுல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெண்களை அனுமதிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அனுமதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா அது 2 கேஸ் கீழே சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி எல்லா விமனையும் நீங்க உள்ள விடமாட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, அது என்ன செலக்டடா 10 to 50 years. இது வந்து டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு. அதாவது குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்கும் நீங்க உள்ள விடமாட்டீங்கன்னா அதை நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். பட் ஒரு பர்டிகுலர் ஏஜ் மென்சுரல் சைக்கிள்ல இருக்கிற பீரியட்ஸ்ல கரண்டா இருக்கிற பெண்களை மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றது பாலினம் பார்த்து பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்கு. ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16 விடுங்க, 15, 14 பாகுபடுத்துற மாதிரி இருக்கு. அதனால நாங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு யார் வேணா சபரிமலா டெம்பிள்குள்ள போலான்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கு, ஸ்டில் அது பெண்டிங் இந்த சுப்ரீம் கோர்ட். உச்ச நீதிமன்றம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சை கன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ரிவ்யூ பெட்டிஷன் ரிவ்யூ வந்தாதான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் சஃபின் ஜான் வர்சஸ் அசோகன். ஸோ ஹர்தியா கேஸ். இது என்ன கேஸ்னா ரைட் ஆஃப் அ கேர்ள் டு மேரி அ பர்சன் ஆஃப் அவர் ஓன் சாய்ஸ். அதாவது ஒரு பெண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறப்போ அப்பா அம்மாவோட கன்சென்ட் தேவையில்லை. ஓகே சொன்னாங்கன்னா ஓகே, இல்லைன்னா தேவையில்லைன்றது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட நபருக்கான உரிமை, யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுல அவங்களோட ரைட்ஸ் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பெண், இது வந்து ஒரு பர்டிகுலரா கேர்ளுக்கு கொடுத்தது, ரைட் ஆஃப் அ மேரேஜ் ஆஃப் அ கேர்ள். ஒரு பொண்ணு யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்த ஒரு அவங்களோட சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலான்றது கொடுத்ததுதான் இந்த 2018 கொடுத்த கேஸ். இந்த ஹர்தியா கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பர்சன் ஒரு முஸ்லிம் பர்சன் வந்து ஒரு இந்து பையனை லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேசஸ்ல கொண்டு இருப்பாங்க அந்த பையனை. அதுக்காக அந்த கேஸ் ஆக்சுவலா அதுக்கப்புறம் கொண்டுல ஆக்சுவலி ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அது. நெக்ஸ்ட் இந்த தேவர்மோகன் படத்துலயே அந்த டைலாக் தான் வரும். ஸோ யூஸ்வலா என்ன ஆயிருக்குன்னா ரேவதிக்காக இவங்களா ஒரு அந்த சண்டையை 2 குரூப் இருந்திருப்பாங்க, A and Bன்னு ஒரு குரூப் இருந்திருப்பாங்க. இந்த குரூப்போட இந்த A and B குரூப், நாசர் குரூப்பும் கமல் குரூப்பும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அந்த வேலியை எடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரேவதிக்கு இவங்களா மாப்பிள்ள பார்த்து அவங்க அப்பாவும் இவரையும் பேசி இவங்களா முடிவு பண்ணிடுவாங்க. அந்த பையன் ஓடி போயிடுவான், நாசர் மிரட்டிருந்தாலும் ஓடி போயிடுவான். அப்போ வந்து கல்யாணம் நின்றும். அந்த டைம்ல வந்து அவங்க அப்பா அழுவாரு. அழறப்போ அப்ப ரேவதி புலம்புவாங்க, அம்மா இல்லாத பொண்ணுனால என் வாழ்க்கையை சீரடிச்சிட்டீங்க, என் கல்யாணத்தை என்கிட்டே கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே, எனக்குன்னு ஒரு உரிமை இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குல்ல, என்கிட்ட யாராவது கேட்டீங்களா அப்படின்ட்டு. அப்ப கமல் போய் கேட்பாரு, தேவர் மகனோட பையன் நான் கேட்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கு விருப்பமா அப்படின்னு. அதான் இந்த ரைட் ஆக்சுவலா. ரைட் ஆஃப் அ மேரேஜ் டு மேரி அ பர்சன் ஆஃப் ஹர் ஓன் சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018. இதுல என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகிள்
74 of Indian Constitution, Article 163 of Indian Constitution. So Council of Ministers headed by the Prime Minister of India will aid and advise President of India. Council of Ministers headed by the Chief Minister of the state, Council will aid and advise Governor of the state. இது கிளியரா இருக்கு. ஏன் இதுல கிளியரா இருக்குன்னா 42 மற்றும் 44 திருத்தம் கொண்டு வந்ததுனால அது ரொம்ப கிளியரா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் கொடுத்தா பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் எந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும். ஸோ இதுல நிறைய குழப்பம் இருக்கு. அதனால நிறைய ஃபைட்ஸ் வருது, நிறைய கவர்னருக்கும் அங்க இருக்கிற கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும். இங்கே நிறைய பிரச்சனை இருக்கு. இதுக்கு கான்ஸ்டியூஷன் வேலிட்டி இருக்கு. பட் யூனியன் பிரதேசம் எடுத்துக்கோங்க, லெப்டினன்ட் கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் அந்த சிஎம்க்கும் இருக்கிற இஷ்யூ தான் டஸ்லே. இங்க லெப்டினன்ட் கவர்னருக்கும் சீஃப் மினிஸ்டர் இருக்கிற இஷ்யூ தான் ரொம்ப டஸ்லே இருக்கு. அதை வச்சுதான் இங்க ஜட்மெண்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன டஸ்ல்ன்றதை பார்த்தலாம். புதுச்சேரி வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1963. யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி வந்து 1963ல நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. முன்னாடியிலேருந்து அது இதுதான் யூனியன் டெரிட்டரி தான். நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி வந்து 69th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 61st வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 18 வயசா கம்மி பண்ணது. 69 வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு யூனியன் பிரதேச அந்தஸ்து கொடுத்தது. இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 239A, இந்த ஆர்டிகல் 239AA. அதே ஆர்டிகல் தான் எதுக்கு வரும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் 239A. 2019, 1963, 1992. ஸோ இதுல புதுச்சேரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கர் லிஸ்ட், மத்திய மாநில பட்டியல் பொது பட்டியல் இருக்கு இல்லையா, அதுல எல்லா அதிகாரமே இருக்கும். அதே மாதிரி டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து இந்த மாநில பட்டியல் இருக்கு இல்லையா, ஸ்டேட் லிஸ்ட், அதுல பப்ளிக் ஆர்டர் இருக்காது, போலீஸ் இருக்காது, லேண்ட் இருக்காது, 3 பவர்ஸ் இருக்காது. இருக்கிற 60 ஐட்டம்ஸ்ல 3 அதிகாரம் இருக்காது. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆர்டர் இருக்காது, போலீஸ் இருக்காது, லேண்ட் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க இருக்காது. ஸோ இதுலதான் அந்த டஸ்லயே ஆரம்பிக்குது. மற்ற ஸ்டேட்ஸுக்கும் இருக்கிற யூனியன் டெரிட்டரிக்கும் இருக்கும். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர், சிஎம், சீஃப் மினிஸ்டர் வில் எய்ட் அண்ட் அட்வைஸ் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். இது நார்மல் ஸ்டேட்டுக்கு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் டெரிட்டரி எய்ட் அண்ட் அட்வைஸ் லெப்டினன்ட் கவர்னர். ஆக்சுவலா இது வந்து எழுதப்படாத ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா அதெல்லாம் எழுதியிருக்காங்க, சில ஆர்டிகிள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் எழுதப்படாத ஆர்டிகிள். அதனால என்ன ஆகுதுன்னா லெப்டினன்ட் கவர்னருக்கு, ஏன்னா லெப்டினன்ட் கவர்னர் வந்து டைரக்டா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஆக்சுவலா யூனியன் டெரிட்டரி ஹெட் மாதிரி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அஸ் வெல் அஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், இவங்க தான் அத்தாரிட்டேட்டிவா இருப்பாங்க யூனியன் டெரிட்டரியில. யூனியன் டெரிட்டரி அப்படின்னாலே டெரிட்டரி ஆஃப் த யூனியன். பாண்டிச்சேரியில பெருசா இஷ்யூஸ் ஆனது கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி கவர்னரும் ரூல் பண்ற ரூலர்ஸும் மோஸ்ட்லி ஒரே ஐடியாலஜில வர்றதுனால கிடையாது. எர்லியரா வந்து ஆயிருக்கு, பாண்டிச்சேரியும் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் யூனியன் டெரிட்டரிக்கு இதுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் எப்ப பாரு இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றது, சிஎம் ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் லெப்டினன்ட் கவர்னர் எதுவுமே பண்ண மாட்டாரு. லெப்டினன்ட் கவர்னர் வந்து ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அவர் எதுவுமே பண்ண மாட்டாருன்னு டஸ்ல் ஆயிருக்கும். டெல்லியில கேஸ் போட்டிருப்பாங்க. டெல்லியில கேஸ் போட்டதுக்கு அப்புறம் அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சீஃப் மினிஸ்டர் எய்ட் அண்ட் அட்வைஸ் டு த கவர்னரோ எப்படி ஸ்டேட்டுக்கு பொருந்துமோ, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரி எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கெல்லாம் வந்து அசம்பிளி இருக்கோ அதே தான் இங்க பொருந்தும்னு சொல்லியிருப்பாங்க. அது எக்ஸப்ட் தீஸ் பவர்ஸ் அதை தான் பொருந்தும், அதை நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிருஷ்ணகுமார் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2017ல வந்த கேஸ். ஸோ ப்ரொமல்கேஷன் ஆஃப் ஆர்டினன்ஸ், அவசர சட்டத்தை அடிக்கடி வந்து அவசர சட்டம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அவசர சட்டம் அவசரத்துக்காக கொண்டு வர்றதுக்கு, யாரோட அவசரத்துக்காகனா நாட்டோட நலனுக்காக, நேஷனல் இன்ட்ரெஸ்ட் படத்தையும் ஸ்டேட் இன்ட்ரெஸ்ட் பேசியும் கொண்டு வரதா அவசர சட்டம். அதை எக்ஸிகியூட்டிவோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக கிடையாது, அதாவது இப்போ ஆட்சியாளரோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொண்டு வர்றது கிடையாது. அவசர சட்டம்ன்றதே வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எமர்ஜென்சியா ஒன்று கொண்டு வந்தது தான். அடிக்கடி ரீப்ரொமோலேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரை மிஸ்யூஸ் பண்றீங்க, அது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு பேரலல் பவர் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கும்
கவர்னருக்கோ கொடுத்த அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் வந்து பேரல் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் அசம்பிளி கிடையாது. அதனால ஒரு வாட்டி ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதை அசம்பிளியில பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எங்க இருக்குன்னா ஆர்டிகல் 123 கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஸோ இதுதான் கண்டிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சபை இப்போ லோக்சபா வந்து செஷன்ல இருக்கு, கூட்டத்தொடர்ல இருக்கு, ராஜ்யசபா இல்ல, இல்ல லோக்சபா இல்ல ராஜ்யசபா இருக்கு, ரெண்டுமே செஷன்ல இல்ல. இந்த 3 கண்டிஷன் கீழே தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 123 கீழே ஆர்டினன்ஸ் மேக் பண்ண முடியும். இது பேரலல் பவர் கிடையாது. பேரலல் பவர் கிடையாதுன்னா 2 ஹவுஸுமே செஷன்ல இருக்கிறப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் ஆர்டினன்ஸ் மேக் பண்ண முடியாது. ஸோ இந்த நிறைய பீகார்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூணு சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதை திரும்ப 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 ரீஃபார்முலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அசம்பிளியில பாஸ் பண்ணாம பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போயிருக்கும், சுப்ரீம் கோர்ட் வந்து அதை மாதிரி நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் ஆஃப் வந்து அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த சிஎம் ஆர் பிஎம். சிஎம் ஆர் பிஎம் அட்வைஸ் டு த கவர்னர் ஆர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஆர்டர் தான். அதே மாதிரி யூஸ்வலா ஆர்டினன்ஸ் எதுல மேக் பண்ண முடியும் அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்லயும் கன்கரண்ட் லிஸ்ட்லயும் தான் பண்ண முடியும். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்லயும் கன்கரண்ட் லிஸ்ட்லயும் பண்ண முடியும். ஸோ மானிய பட்டியல் மத்திய பட்டியல் இருக்கு, அதுக்கு அந்த பவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 6 வாரம் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு, 6 months தான் கொடுப்பாங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 6 months தான் கொடுப்பாங்க, 6 வாரம் 6 months, அது 42 days. யூஸ்வலா எப்படி இருக்கும்னா 6 month இல்ல 6 weeksன்னு இருக்கும். ஏன் இந்த 6 monthனா 2 கூட்டத்தொடர் நடுவுல அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே 82வது ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு 2 கூட்டத்தொடர் நடுவுல 6 மாசம் தான் கேப் மேக்சிமம் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 6 months 6 weeks. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 123, ஆளுநருக்கு வந்து 123 அந்த 2 முன்னாடி போட்டா வரும். அதே பவர்ஸா இதுல பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் அபிராம் சிங் வர்சஸ் கமச்சன் 2017. இது எதுக்காக அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்கிறப்போ நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் டைம்ல ஸ்பீக்கர்ஸ் மைக்கு கிடைக்குதுன்றதா இஷ்டத்துக்கு பேசுறாங்க. என்னெல்லாம் பேசுறாங்கன்னா, நீ இந்த ஜாதியை சேர்ந்தவன் தானே, எனக்கு நீ ஓட்டு போடணும், நீ ஓட்டு போடலன்னா அந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது, நீ ஒரே அந்த ஜாதிக்கு வந்து துரோகம் செஞ்சுட்ட, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. மொழியை வச்சு பேசுறாங்க, மதத்தை வச்சு பேசுறாங்க. அதெல்லாம் கரப்ட் ப்ராக்டிசஸ் தானே. அதாவது ஒரு இந்துவா இருந்தா எனக்கு நீ ஓட்டு போடு, இல்லைன்னா நாட்டை விட்டு வெளியில போ, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. அது வந்து கரப்ட் ப்ராக்டிசஸ். அதை வந்து ஒரு உணர்ச்சியை தூண்ட வச்சு தனக்கு ஓட்டு போட வைக்கிறாங்க. அது வந்து கரெக்டான அப்ரோச் கிடையாது, அது பேன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த கேஸ்ல பெட்டிஷன் போட்டிருப்பாங்க. அது மாதிரிதான் பேன் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு கேண்டிடேட் வந்து ஓட்டு கேட்கிறப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, மதத்தை யூஸ் பண்ணி கேட்கக்கூடாது, இனத்தை பேஸ் பண்ணி கேட்கக்கூடாது, ஜாதியை பேஸ் பண்ணி கேட்கக்கூடாது, கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி கேட்கக்கூடாது. அண்ட் லாங்குவேஜ் வந்து எக்ஸப்ஷனா கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிகல் 13 சப்டிவிஷன் கீழே, 29 சப்டிவிஷன் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதனால அது கிடையாது. அது நெக்ஸ்ட் ஷைரா பானு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2016 ட்ரிபிள் தலாக் ஜட்ஜ்மெண்ட். ஷைரா பானு, ஷா பானு ரெண்டுமே கனெக்டட் இருக்கு. ரெண்டுமே வந்து அதே ஒரு ஆப்ஷன் தான், டிவோர்ஸ் பேஸ்ட் ப்ரொசீஜர் தான். ஸோ தலாக் 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 இன்ஸ்டன்டேனியஸ் தலாக், அதாவது தலாக்கி பிதாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டன்டா டிவோர்ஸ் கொடுக்கறது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் கன்சென்ட்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒத்து போய் அப்ரோச் பண்றப்பதான் சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும். யாராவது ஒருத்தங்க கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டெஸ்ட்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறது விருப்பம் இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் எடுக்கும். அதான் ப்ரொசீஜர். அதுவும் அதுக்கே ஒத்து போய் பிரியிருக்கு 6 மாசம், அதுக்கும் 6 மாசம், அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் பிரேக், 1 வருஷத்துக்கிட்ட ஆகும். இங்க இதை யோசிச்சு பாருங்க, இன்ஸ்டன்டேனியா டிவோர்ஸ் கொடுக்கறது. கோவத்துல யூஸ்வலா எல்லார் வீட்லயுமே சண்டை வரும். கோவத்துல ஈவன் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி எல்லாம் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க பேசிக்கிறதே ரொம்ப ஹார்ஷா இருக்கும். 50 வருஷம் ஒன்னா வாழ்ந்துருப்பாங்க, 80 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு. ஹஸ்பண்டை பார்த்து ஒய்ஃப் சொல்லுவாங்க, அது பாட்டி வந்து தாத்தா பார்த்து சொல்லுவாங்க, எங்க போய் செத்து போக என் உயிர் ஏன் வாங்குற அப்படின்ட்டு. கோவத்துல இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசுவாங்க. அதனால வந்து நம்ம அவர் செத்து போக போறது இல்லை, அது உடனே டிவோர்ஸ் ப்ரொசீடிங் போக போறது இல்லை.
பட் கோவத்துல இந்த மாதிரி தலாக் போறது, ஈகோல டிவோர்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் கொடுத்துட்டு இருந்தா மேரேஜ்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷனை பிரேக் பண்றது வந்து இவ்வளவு சாதாரணமா பிரேக் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் தேவைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக்கை பேன் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரிபிள் தலாக்னா ட்ரிபிள் தலாக்ல 3 வெரைட்டி இருக்கு. உடனே டிவோர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, தலாக் தலாக்னு சொல்லி, அதை தான் பேன் பண்ணியிருக்காங்க. மீது 2 வந்து அலௌட் ஆக்சுவலா ஷாபானு கேஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ராஜ்பாலா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ராஜ்பாலா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. இதுல என்ன அப்படின்னா ரைட் டு ஓட் அண்ட் ரைட் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன். இதுல பர்டிகுலரா ஹரியானா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல, எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் கிடையாது, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இத்தனை 8வது வரைக்கும் படிச்சிருக்கணும், 10வது வரைக்கும் படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொண்டு வந்திருப்பாங்க போஸ்டிங்க்கு, அவங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு. அப்போ வந்து ஒருத்தவங்க போய் கேஸ் போடுறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அம்பேத்கர்ல இருந்து பல கான்ஸ்டியூன் அசம்பிளி மெம்பர்ஸ் யாருமே எஜுகேஷனை குவாலிஃபிகேஷனா வைக்கல. பட் ஏன் இங்க மட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா வைக்கிறீங்கன்னு போய் கேஸ் போடுறாங்க. ஸோ ரைட் டு ஓட் அண்ட் ரைட் டு கண்டெஸ்ட் வந்து பேஸ் பண்ணி பெட்டிஷன் போடுறாங்க. பெட்டிஷன் போடுறப்போ அவங்க ஆர்கியூ பண்ணது என்ன அப்படின்னா, அவங்க பெரிய கான்ஸ்டியூன் அசம்பிளி மெம்பர்ஸ்ல இருந்தவங்க எல்லாமே லாயர்ஸ் தான். அவங்களுக்கு தெரியாதா எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எஜுகேஷன் வேணுமா வேணாமான்றதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஈவன் அந்த டைம்ல ஆக்சுவலா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிக்காதவங்க, அந்த டைம்ல அந்த நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு தெரியாதவங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. அந்த டைம்ல எல்லாம் வந்து படிச்சவங்க மட்டும் தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்றது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தான ஒரு விஷயம். அதனால அதை வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்பவே அவரோட கான்ஸ்டியூன் அசம்பிளியோட மெம்பர்ஸோட ஐடியாலஜி என்ன அப்படி இருக்கும்னா, இந்தியாவில கடைக்கோடி குடிமகன் கூட எந்த படிச்சிருக்கா இல்ல ஏழை பணக்காரன் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் இல்லாம அந்த அந்த நபரால இந்தியாவோட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் வரைக்கும் நிக்க முடியும் அப்படின்னு. அதனால எஜுகேஷனை ஒரு குவாலிஃபிகேஷனா எந்த எலெக்ஷன்லயுமே வச்சிருக்க மாட்டாங்க கான்ஸ்டியூன் அசம்பிளியில. பஞ்சாயத்து எலெக்ஷனை மட்டும் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் ரெலவென்ட் ஃபார் த பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து. அதாவது ஒரு பஞ்சாயத்து தலைவராகவோ பஞ்சாயத்து லீடராகவோ இருக்கிறதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அது அது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு மட்டும் அவர் பெட்டர் லீடர்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் சில அன்சீரியஸ் கேண்டிடேட்டை கொஞ்சம் ஃபில்டர் பண்றதுக்கு ரைட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதுல வந்து கேஸை டிஸ்மேண்டில் பண்ணி விடல. அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு மட்டும் அவன் புத்திசாலி, அவ நிர்வாக அதிகாரம் அதிகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. எஜுகேஷன் வந்து ஒரு டிகிரி, நாலேஜபிள் வேற, கிராஜுவேட்ன்றது வேற. கிராஜுவேட்னா படிச்சு சும்மா பேப்பரை வாங்கி வச்சிருக்காங்க. நாலேஜபிள் பர்சன்னா இப்ப காமராஜர் படிச்ச நேரு என்ன பண்ணார், லண்டன்லாம் போய் படிச்சு நேரு பிரைம் மினிஸ்டரா என்ன பண்ணாரோ அதோட அதிகமா படிக்காத காமராஜர் பண்ணியிருக்காருல தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதனால அதுக்கும் இதுக்கும் லீடர்ஷிப்புக்கும் படிக்கிறதுக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது, டிகிரி வேற நாலேஜ் வேற அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சொல்ல இப்படி மாத்தியில கொடுத்துருக்கணும். பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, பட் சில ஃபில்டர் பண்றதுக்காக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு பேசிட்டு கடைசியில ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஸ்ரேயா சிங்கல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதுல வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரைட் அகேன்ஸ்ட் அரெஸ்ட். கிட்டத்தட்ட ஆர்டிகல் 22 சேலஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், ரைட் அகேன்ஸ்ட் அரெஸ்ட். ஏன்னா ஆர்டிகல் 22 as well as ஆர்டிகல் 19, சாரி தப்பா சொல்லிட்டேன், ஆர்டிகல் 19 தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 22 செகண்ட் தான், ஆர்டிகல் 19 தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 19 கீழே இருக்கிற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்நெட்ல, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க, அந்த போஸ்ட்டை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த கேசஸை. அந்த இப்போ ஒரு ஆட்சியாளருக்கு அகேன்ஸ்டா போஸ்ட் போடுறப்போ அந்த போஸ்ட்டை வச்சு அரெஸ்ட் பண்றப்போ அது தப்பு. அந்த போஸ்ட்டை வந்து எந்த செக்ஷன் கீழே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, செக்ஷன் 66A ஆஃப் ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு சொல்லி இ கவர்னன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செக்ஷன், அந்த ஆக்ட் கீழே 66A சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் கீழே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரையாவது ஹியூமிலேட் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டா, கவர்மெண்ட் பர்டிகுலர் ஹியூமிலேட் பண்ற மாதிரி போஸ்ட் போட்டா கைது செய்ய முடியும்னு ஒரு சட்டம் இருக்கும். அந்த சட்டம் வந்து எதுக்கு எதிரானது இருக்குன்னா, ஆர்டிகல் 19 சப்டிவிஷன் 1 ஆஃப் ஏ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு கருத்து தெரிவிக்கும் மற்றும் பேச்சு உரிமைக்கு எதிராக இருக்கு, அதனால அதை டெலிட் பண்ணுங்கன்னு கேஸ் போட்டிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலா ரொம்ப சின்ன பர்சன், சின்ன 24 வயசு ஒரு யங் லாயர் போட்ட கேஸ் ஆக்சுவலா. ஸோ அதை வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த செக்ஷனே ரிமூவ் பண்ணி விட்டாங்க. ஸோ பிரமதி கல்வி மற்றும் கலாச்சார அறக்கட்டளை,
Primary Education and Cultural Trust versus Union of India. So constitutional validity of Right to Education Act. ஸோ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து இப்போ 2008 வந்திருக்கும், 2008 to 9 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இதுல சில பேர் எப்படி போய் கேஸ் பண்ணா, ரைட் டு எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனுக்கா இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டுமா இல்லை எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னு ஒரு டவுட் போயிருக்கும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டி இஸ் இன்அப்ளிகபிள் ஃபார் எய்டட் அண்ட் அன்எய்டட் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த நோ டிடென்ஷன் பாலிசிக்காக. ஆக்சுவலா நோ டிடென்ஷன் பாலிசியே இது கரண்ட் அஃபேர்ஸ் 2024 வந்த கரண்ட் அஃபேர்ஸ். நோ டிடென்ஷன் பாலிசியே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ஸோ ஷப்னம் ஹாஷ்மி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014 வந்த கேஸ். இதுல வந்து ரைட் டு அடாப்ஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிலீஜன்ல தான் இருக்கணுமான்ற கேள்வி வந்திருக்கும். prospective parents irrespective of their religious background free to adopt the children after the prescribed procedure. பட் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ரைட் டு அடாப்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, அது வந்து ஒரு லீகல் ரைட். லீகல் ரைட்னா நாடாளுமன்றம் கொண்டு வந்த சட்ட உரிமை அடாப்ஷனே தவிர இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லாம் கிடையாது. அதாவது எந்த மதத்தை சேர்ந்த மனிதர்கள் எந்த மதத்தை குழந்தைய வேணா அடாப்ட் பண்ணிக்கலாம், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா கொடுக்கல, லீகல் ரைட்ல கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க இது கீழே. நெக்ஸ்ட், நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2014. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் மற்றும் வர்சஸ் இந்திய ஒன்றியம். ஆக்சுவலா இதுல இந்த கேஸே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேஸ், ரொம்ப லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் ஃபார் இந்திரா காந்தி ஜட்மெண்ட், கேசவந்த பாரத் ஜட்மெண்ட் எப்படி லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டோ இதுவும் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். என்ன ஜட்மெண்ட் ஆக்சுவலா டிரான்ஸ்ஜெண்டர் வந்து தேர்ட் ஜெண்டரா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடைக்கல. அவங்க இப்போ ஒரு ஆண் பெண் இவங்களுக்கு மட்டும் தான் ஸ்கீம்ஸ் இருக்கு, இவங்களுக்கு மட்டும் தான் ஐடி ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? ஒரு பெண்ணை ஐடென்டிஃபை பண்ணுமா, ஆணை ஐடென்டிஃபை பண்ணுமா? மோஸ்ட்லி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னாலே பெண்கள். அவங்களுக்கு பாத்ரூம்ல இருந்து ஐடி ப்ரூஃப் வரைக்குமே டிஸ்கிரிமினேஷன் தான் நடந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு டாய்லெட்டுக்குள்ள ரெஸ்ட் ரூம்குள்ள டிரான்ஸ்ஜெண்டர் போனாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் எல்லாம் திட்டுவாங்க, இவங்க வர்றதுனால எங்களால ப்ராப்பரா ரெஸ்ட் ரூம் போக முடியலன்னு. கோர்ஸ் ரெண்டு சைட்லயுமே ரைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு சைட்லயுமே கரெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால தேர்ட் ஜெண்டர் பர்டிகுலரா ரெஸ்ட் ரூம்ல இருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வாங்க, ஐடி ப்ரூஃப்ல இருந்து ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் பில்லுனே ஒரு பில்லை வந்து திருச்சி சிவா வந்து ராஜ்யசபால கொண்டு வந்திருப்பாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ டிக்ளேர் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் அஸ் அ தேர்ட் ஜெண்டர். இவங்க தான் டிரான்ஸ்ஜெண்டரை வந்து தேர்ட் ஜெண்டரா ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த கேஸ் தேர்ட் ஜெண்டர்னா எப்படி மேல் ஃபீமேல் இருக்கோ அது மாதிரி வந்து தேர்ட் ஜெண்டர் ஆர் டிரான்ஸ்ஜெண்டர், அது மாதிரி ஒரு தேர்ட் கேட்டகரி தேர்ட் ஜெண்டர் சொல்லி இன்னொரு காலம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த கேஸ் மூலமா தான் வந்திருக்கும் ஆக்சுவலா. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது நான் ஆனா பெண்ணா இல்ல டிரான்ஸ்ஜெண்டரான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஆக்சுவலா ஆண் பெண் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி தான் என்ன வேணா கிளைம் பண்ணிக்கலாம்லாம் கிடையாது. அமெரிக்கால ரொம்ப ஒஸ்டா போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா ஒரு 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 லேடி வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா தன்னை டாகா கிளைம் பண்ணிக்கிட்டாங்க. அது எப்படி ஒரு மனுஷன் டாகா கிளைம் பண்ணிக்க முடியும்? அது அவங்க அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் வே போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அங்க இங்க என்ன அப்படின்னா ரைட் டு செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், டிரான்ஸ் உமனோ டிரான்ஸ் மென்னோ அவங்க எந்த கேட்டகரி கீழே வருவாங்க, ஒரு மென்னா மேலா ஃபீமேலா ஆர் டிரான்ஸ் விமனா டிரான்ஸ் மென்னான்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த தேர்ட் ஜெண்டர். பட் இது வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணணும் இந்தியாவில், யூஎஸ்ல அது தேவையில்லை. லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ். ஆக்சுவலி இது ஒரு முக்கியமான கேஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ரிகார்டிங் த எலெக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். எம்எல்ஏ எம்பிஸ் நிற்கிறாங்க இல்லையா, ஆர் லெஜிஸ்லேட்டர்ஸ், அவங்களுக்கு முக்கியமான ஒரு கேஸ் அது. அந்த எலெக்ஷன்ஸ்ல டீல் பண்ணுறது லில்லி தாமஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து 2013 வந்த கேஸ். இது கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டை பேஸ் பண்ணி கேஸ் கொடுத்துருப்பாங்க, ஜட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆக்சுவலா அதுல பார்லிமெண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கிறேன் ஒரு ஸ்டேட்ல. நான் வந்து இப்போ விஜய் ஜெயச்சந்திரன்ற ஒரு பர்சன் சீஃப் மினிஸ்டரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பெரிய கரப்டட் பர்சனா இருக்கேன். ஸோ
ஸோ மாட்டு தீவனத்துல வந்து ஒரு 1000 கோடி காசு அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா 4 வருஷம் கொடுக்குறாங்க. நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கிறேன், எனக்கு 4 வருஷம் கொடுக்குறாங்க, 4 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு மேல 2 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஜெயில் பனிஷ்மெண்ட், கிரிமினல் கேசஸ் பேஸ்ட் ஜெயில் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி என்ன பண்ணணும், நான் எம்எல்ஏவா இருந்தாதான் சீஃப் மினிஸ்டரா இருக்க முடியும். இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணணும். சீஃப் மினிஸ்டரும் ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும், எம்எல்ஏ போஸ்டும் ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும். ராஜினாமா பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும். அது மாதிரி இந்த 4 இயர்ஸ் இருக்கு இல்லையா, 4 இயர்ஸ் முடிஞ்சு இந்த 4 இயர்ஸ்ல இப்போ 1996ல எனக்கு இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா 1996ல இருந்து 2000 வரைக்கும் நான் வந்து ஜெயில இருப்பேன். இந்த 4 இயர்ஸ் பிளஸ் 6 இயர்ஸ்ல 4 இயர்ஸ் ஜெயில இருப்பேன் இல்லையா, அந்த 4 இயர்ஸ் டேர்ம் பீரியட்ல இருந்து 6 இயர்ஸ்க்கு என்னால எலெக்ஷன்லயே நிக்க முடியாது. ஸோ எப்ப நிக்க முடியும், 2006ல தான் என்னால எலெக்ஷன்லயே நிக்க முடியும். இதுதான் அந்த கேஸ். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் அப்போ 2 வருஷத்துக்கு மேலனா ரிசைன் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறோம், 2 வருஷத்துக்குள்ளனா என்ன சார் ஆகும்னா, அதுக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழே பதிலே சொல்லலாம். ஆக்சுவலா இன்கேஸ் ஜெயில இருந்தே சிஎம்ஆ இருக்க முடியுமா, ஜெயில இருந்தே வந்து எம்எல்ஏவா இருக்க முடியும் ஒரு டவுட் வரும். இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டோ அதுக்கு பதில் சொல்லலை. அதனால எஸ் அப்படின்றது தான் எடுத்துக்கணும். ஃபர்தர் கண்டென்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ அடிஷ்னலா இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய கேசஸ் இருக்கு, அந்த கேசஸோட சேர்த்து நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இன் டீட்டெயிலா பார்க்கலாம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.